சுவையான கொள்ளு ரசம் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, சளிக்கு ரொம்ப நல்லது. கொள்ளு 8 மணி நேரம் ஊற வச்சு ஒரு குக்கரில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு 8 விசில் விட்டுக்கணும். விசில் வர்றதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், வத்தல், கொஞ்சோண்டு தனியா சேர்த்து பொடியாக கிரைண்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 தக்காளி ஆட் பண்ணி ஓரளவுக்கு கொரகொரப்பாக நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் குக்கரில் விசில் வந்ததும் அந்த கொள்ளை கொஞ்சோண்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதையும் ஆட் பண்ணி புளி தண்ணியும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி அதையும் தாளிச்சிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதையும் ஆட் பண்ணிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கரைசலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நுர கூடி வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான கொள்ளு ரசம் தயார். மிச்சம் இருக்கிற அந்த கொள்ளை நான் கடையல் மாதிரி பண்ணிட்டேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.